மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் உடைய வார்த்தையினால் நீர் எங்களை அபிஷேகிக்கிறீர், உடைய வார்த்தையினால் எங்களை இடைகட்டுகிறீர், உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறீர், உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி அனுப்புகிறீர். ஒரு நாளும் நீர் எங்களை வெறுமனே அனுப்பினதே இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை தகப்பனே. இன்றும் ஆண்டவரே உம்முடைய மன்னாவை எடுத்து விட்டு தருவீராக. நாங்கள் அதை வாஞ்சையாய் உட்கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு சுவிசேஷம் 26-28 இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த புது உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது கம்யூனியனுக்கு பின்னாடி இருக்கிறதான ஆழமான சத்தியங்கள் நமக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை நாம் பார்த்துருக்கிறோம். அதை பற்றி திருவிருந்த ரகசியங்கள் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு செய்தியை நாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வசனத்தை யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த புது உடன்படிக்கை ஏற்படணும்னா என்ன காரணம் அப்படின்னா, பழைய உடன்படிக்கை அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் புது உடன்படிக்கைன்னு ஒன்று வரும். அப்படி இல்லாமல் பழைய உடன்படிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா உடன்படிக்கைன்னு தான் ஒன்று வந்திருக்கோம். ஆண்டவர் புது உடன்படிக்கைன்னு ஒன்று உருவாக்குறாருன்னா கண்டிப்பாக என்ன இருக்குது? பழைய உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பழைய உடன்படிக்கை வேதாகமத்தில் நிறைய இருக்குது. குறிப்பாக 2 உடன்படிக்கைகளை பற்றி மட்டும்தான் நான் உணர்த்தப்பட்டேன். அதை பற்றி மட்டும்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசி. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். சரி, இது முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னா, இந்த பெரிய அழிவு ஒன்று வருகிறது. அந்த அழிவுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்பட்டது மாத்திரமல்ல, அதனால் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தலை. அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நோவா செய்கிறார். என்னென்னா, பலி செலுத்துகிறார். அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்கிறார். நுகர்ந்து முடித்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கோட கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் என்னென்னா, என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த வில் என்பது நித்திய உடன்படிக்கையாக வைக்கப்படுது. பொதுவாக நாம் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வானவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வானவில் வந்து மேகத்தில் தோன்றுது. எப்பவுமே நம்ம பொதுவாக மழையும் வெயிலும் ஒன்றா அடிக்கும்போது நமக்கு என்ன வரும்? வானவில் வரும். இது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதோடைய சூரிய கதிர்வீச்சு பட்டு அது வந்து நமக்கு தெரிக்கும் போது அந்த 7 கலர் நமக்கு தெரியும். பொதுவாக நமக்கு 7 கலர் தெரியாது, 7 கலர் தெரியும். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்படுவது. ஆவிக்குரிய விதத்தில் இந்த வானவில்லுக்கு கர்த்தர் கொடுக்கறதான காரியம் என்னவென்று சொன்னால், உடன்படிக்கை. கர்த்தர் இந்த உடன்படிக்கை எதுக்காக வச்சிருக்கிறாரு? ஒரு அழிவு வராதபடி இந்த உடன்படிக்கை நம்மை பாதுகாக்கிறது. எந்த சூழ்நிலை வரும்போதும் இந்த அழிவு ஏன் வரும் அடுத்து அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி ஜலப்பிரளயம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பூமி சீர்கேடாக இருந்தது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போது ஜலப்பிரளயம் வந்தது. அப்போ அந்த ஜலப்பிரளயத்தை தடுக்கிறதுக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டால், வானவில் இல்லை. அந்த வானவில் இருந்திருந்தால் திருப்பி ஜலப்பிரளயம் வரும்போது அது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம்? தடுத்திருக்கும். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி ஜலப்பிரளயம் வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி பூமி என்ன ஆகும்? கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக தப்பான இடத்துக்கு போகும், அழிவான பாதை வரும். அந்த அழிவு வரும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு வில்லை வைத்திருக்கிறார். இந்த வில் என்ன செய்கிறது?
ஒரு அழிவை வராதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. அதான் உடன்படிக்கை. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின இன்னொரு காரியம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை சுற்றி ஒரு வில் இருக்கிறது. 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 4:3. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியது. வானவில் ஒன்று இருக்கிறது. இங்கே ஒரு வானவில் என்பது உடன்படிக்கை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வானவில் உடன்படிக்கையின் அடையாளம். இந்த வானவில் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் சுற்றிலும் இருக்கிற அந்த வானவில் என்ன கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வானவிலோடைய ஸ்பெஷாலிட்டியே எத்தனை கலர்? 7 கலர் தான் வானவிலோட கலர். அதான் நம்ம சொல்கிறோம், அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இங்கே வானவில் ஒரே கலராக இருக்குது. என்ன கலராக இருக்குது? மரகதம் போல் இருந்தது அப்படின்னு. ஒரு நாள் இந்த வேத பகுதியை வாசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்ன அப்படின்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யாருன்னா நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த நீதியுள்ள நியாயாதிபதி எப்பொழுதும் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருக்கு பாவத்தை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனுடைய பாவம் அவருடைய பாதத்தை எட்டும் போது அவர் என்ன செய்கிறாரு? எப்பவுமே அதை அழிக்கும்படி பூமிக்கு வர்றார். சோதமை குறித்து சொல்லும் போது அவருடைய பாவம் என்னுடைய சந்நிதிக்கு வந்து எட்டினது. அப்போ பாவம் பெருகும் போது அதை அழிக்க வேண்டும் என்பது நியதி, அதான் பிரமாணம். ஆனால் இந்த பிரமாணத்தினால ஒரு சில நேரத்தில் அப்படி நடக்கும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். தான் உண்டாக்கின மனுஷனை, தான் உண்டாக்கின சிருஷ்டியை தான் நிர்மூலம் பண்ணும்போது அதை உண்டாக்கினவருக்கு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் போது அவர் என்ன சொல்றாரு? இனி அப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தாதபடி நான் என்ன செய்வேன்? ஒரு வானவில்லை, ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். அந்த அடையாளமாக ஒரு வில்லை வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இந்த வில் எதற்கு? இந்த வில் வைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் உணர்த்தின காரியம் என்னன்னா, இந்த வில் மரகதத்தை போல் இருந்தது. மரகதம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 28, 21 வாசியுங்கள். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டி இருக்க வேண்டும். 12 கல் இருக்கு, ஆசாரியனுடைய மார்பதகத்தில் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 12 கல்லும் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் அந்த வரிசைக்கு தக்கதாக அப்படி பதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இந்த மரகதம்ங்கிறது எங்கே வருது? எத்தனாவது கல் அப்படின்னு 18வது வசனத்தை வாசிங்க. 18 2ஆம் பத்தி மரகதமும், அதாவது 4வது கல் தான் மரகதம். இந்த 4வது கல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் கோத்திரத்தில் 4வது பையன். அந்த 4வது பையன் யாருன்னு பார்த்தா யூதா. இந்த யூதா தான் மரகதத்துக்கு அடையாளம். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் மார்பதகத்தில். யூதா என்பது மரகதத்துக்கு அடையாளம். இப்போ பரலோகத்தில் ஒரு வில் இருக்கிறது, அதனுடைய கலர் என்னவாக இருக்கிறது? மரகதமாக இருக்கிறது. அப்போ யூதா கோத்திரத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை தேவனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த யூதா கோத்திரத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யூதா கோத்திரத்தில் வந்து பலியாகி நமக்காக உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்களாம்? வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம். ஆனால் இந்த பிரதான ஆசாரியரோ ஒரே தடவை உள்ளே பிரவேசித்து நமக்காக அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். இது எந்த கோத்திரத்தின் வழியாக இந்த மீட்பு வந்தது? பவுல் சொல்றாரு, இஸ்ரவேலின் வழியாக தான் பூமிக்கு மீட்பு வந்தது. இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமையே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமானால் இஸ்ரவேலினுடைய கீழ்ப்படிதல் நமக்கு இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் தேவன் இந்த பூமிக்கு மனுஷராய் வந்து யூதா கோத்திரத்தில் பிறந்து அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் மரித்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒரு வில்லை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த வில் எங்கே இருக்கிறது? சிங்காசனத்தில் இருக்கிறது. அது உங்களுக்கும் எனக்கும் நடுவில் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை அங்க இருக்கு. நம்மளை அழிக்கிறதுக்கு வரும்போதெல்லாம், நம்ம செய்கிற பாவ அக்கிரமம் மிகுதியாகும் போதெல்லாம் அந்த வில் இருக்கும். அங்க அவர் மனஸ்தாபப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு கூட, நேற்று கூட ஒரு சகோதரன் கேட்டான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், வந்துட்டேன், ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டேன், சில நேரங்களில் விழுந்து போகிறேன், எனக்கு மீண்டும் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு.
இந்த மீண்டும் மன்னிப்பு வேணுங்கிற உணர்வு உனக்கு இருக்கிற வரைக்கும் மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மறுதளித்தவனை கூட மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் மன்னிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் விழுந்து போகிறோம். விழுந்து போன பிறகு இந்த பாவம் அக்கிரமம் நாம் செய்கிறது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்லுகிறேன், இதற்கு பிறகு நம்மளை ஒப்புரவாக்குகிறது. அந்த தேவனோடு கூட போய் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட ஒப்புரவாக்கி நமக்கு பரிந்து பேசி நம்முடைய பாவங்களுக்காக மன்றாடி, அதான் ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:26 வாசிங்கள். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வீழ்ந்த பிறகு நமக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது. சில நேரங்களில் தப்பு செஞ்ச பிறகு அந்த மேல் அதிகாரியை பார்க்கறதுக்கு மனசு ஒத்து வராது. நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு என்ன வராது, ஒரு ஒரு பயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படிங்க இதுக்கு மேலே போய் இவரை பார்க்கறது, அவருக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் போய் பார்க்க முடியுமான்னு ஒரு மனஸ்தாபம் வரும். அந்த மனஸ்தாபம் வரும்போது யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தர் இருந்து நீங்கள் வாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் அதெல்லாம் மன்னிச்சிருவார் வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நடுவில் இருந்து நம்மை சேர்த்து வைத்தாரானால், சேர்த்து வச்ச பிறகு நம்ம அவரோட பயங்கர ஒப்புரவாயிரும். இன்னும் சொல்ல போனால் பயங்கர க்ளோஸாக கூட மாறிடுவோம். ஆனால் இடையில யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். அந்த சேர்த்து வைக்கிற உடன்படிக்கை தான் அந்த வானவில். நான் திருப்பி என் தேவனோடு கூட போய் சேர வேண்டும். என் பாவம் எனக்கும் அவருக்கு நடுவில் தடையாக இருக்கிறது. அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத மகா பெரிய ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு பிரயாசப்பட்டு மலைக்கு ஏறி கண்மலை வெடிப்பில் உட்கார்ந்து காத்திருந்து ஒரு கையை வச்சு மூடி அப்போ கூட பின்புறத்தை தான் பார்க்க முடியும் என்று சொன்ன அப்பேற்பட்ட தேவனோடு கூட முகமுகமாய் தரிசித்த சிநேகிதனை போல இருந்த மோசேக்கே அந்த வாய்ப்பு கிடைக்காத போது உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து முகமுகமாய் காணும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியம் எப்படி கிடைத்தது? என் பிரதான ஆசாரியர் எனக்காக மரித்து அவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ரத்தத்தில் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு வில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை அழிக்காதபடி அங்கே பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. என் பாவம் மிகுதியாகும் போதெல்லாம் அந்த வில் சொல்லும், மனஸ்தாபப்படும், இல்லை வேணாம், நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? இவனை நான் அழிக்கிறதுல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நோவாவோட பண்ண உடன்படிக்கை, இனி பூமியில் அழிக்க மாட்டேன்னு, அவன் சரீரத்தை அழிக்க மாட்டேன்னு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. என் பிதாவோடு கூட ஒரு வில் வைக்கப்பட்டிருக்க அடையாளமாக. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஆத்துமாவின் அழிவை காண ஒட்டாதபடி அவர் என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார். நான் எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி எடுப்பதற்கு காரணம் என்ன? நான் துணிகரமாய் மனசாட்சியில் சூடுண்டவனாய் மாறி இனி நான் கிறிஸ்துவை விட்டு தூர போனால் ஒழிய எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை மீட்டெடுக்கத்தான் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையும் உன்னை என்னை மீட்டெடுக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம். இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஊழியக்காரராக கூட நிற்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பதாக எத்தனை வீழ்ச்சி. நான் சொல்றது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு எத்தனை வீழ்ச்சி, எவ்வளவு துணிகரம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநீதி, தெரிந்து எவ்வளவு பாவங்கள். தெரியாத பாவத்தை விட்டுருவோம், தெரிந்து எவ்வளவு பாவங்கள். இவைகளுக்கு பிறகும் கூட அவர்களோடு நம்மை ஒப்புரவாக வைத்து, அதை விட முக்கியம், நம்மை அழியாதபடி பாதுகாத்து இன்னைக்கும் நம்மளை ஜீவனோடு நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வில் ஒன்று நமக்காக அங்கே மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த உடன்படிக்கை. நோவாவுக்கு வைக்கப்பட்ட வில் பூமியில் இருந்தது. பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற வில் என் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில் மாம்சத்தை அழியாதபடி பாதுகாக்கிறது. அந்த வில் என் ஆத்துமாவை அழியாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் உள்ள உடன்படிக்கை. அது எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் உள்ளதான உடன்படிக்கை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அந்த வில் ஏன் அங்கே வைக்கப்பட்டது? சிங்காசனத்தை சுற்றி சாதாரணமாக இருக்குது. சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் இருந்தது, அது மரகதம் போல் இருந்தது. அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும் போது நோவா காலத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, இந்த வில் அழியாதபடி பாதுகாக்கும், அந்த வில் உன் ஆத்துமா அழியாதபடி பாதுகாக்கும். அங்கே நோவா
பலி செலுத்தி அந்த வில்லை கொண்டு வந்தான். இங்கே இயேசு தன்னைத்தானே பலியாகி இந்த வில்லை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இது பழைய உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா? அந்த நோவா காலத்தில் இனி அவர்கள் அழியாதபடி பாதுகாக்கிறதுக்காக மட்டும், மரணத்தை பார்க்காதபடிக்கு மட்டும் அந்த வில் கொண்டு வரப்பட்டது. இன்னொரு உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். யாரோடு கூட? ஆபிரகாமோடு கூட. இந்த உடன்படிக்கை கொஞ்சம் வித்தியாசமானது. வாசிங்க 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது வசனத்தை வாசிங்க. 17:13 வாசிங்க. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. முதல்ல வந்தது பூமிக்கும் தேவனுக்குமான உடன்படிக்கை. இப்போ வந்திருக்கிறது மனுஷனுக்கும் தேவனுக்குமான ஒரு உடன்படிக்கை. அதுவும் எதுல? மாம்சத்தில். அது வானத்தில், இது மாம்சத்தில். இது என்ன உடன்படிக்கை? அதுவும் 17ஆம் அதிகாரத்தில் சற்று கொஞ்சம் இதை டீப்பாக பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் பார்த்தா 11ஆம் அதிகாரத்திலே அவர் அழைப்பு பெற்று புறப்பட்டார். 12ஆம் அதிகாரத்தில் அந்த அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், நடத்துகிறார், எல்லாம் நடக்குது. 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடுனா, மெல்கிசேதேக்கின் மூலமாக அப்பமும் ரசமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வாங்குறாரு. அதை வாங்கின பிறகு அவன் தசமபாக காணிக்கை கொடுத்தான். அது ஒரு உடன்படிக்கை. அது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மை அவருக்கு கிடைச்சிருச்சு ஆபிரகாமுக்கு. ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பிள்ளைக்காக இயங்குகிறார். இதை பிசாசு பயன்படுத்தி சாராளை ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து ஆகாரோடு கூட இணைய வைக்கிறாங்க. 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்கான வாய்ப்பு வருகிறது. இப்போ அதுக்கப்புறம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஏறக்குறைய 13 வருஷம் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு 86 வயசு ஆகும்போது பிறக்கிறார். 17ஆம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு 99 வயதான போதுன்னு தொடங்குது. 13 வருஷம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவில் எந்தவித தொடர்பும் இல்லை. கர்த்தர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கிட்ட எது மிஸ்ஸிங்கோ அதை தான் நம்ம என்ன செய்வோம்? பின் பாயிண்டாக சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆபிரகாமோடு தான் தேவனுடைய உடன்படிக்கை இருந்துச்சு. 13ஆம் அதிகாரத்தில் நான் சொல்ற உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கை. அதில் ஆவிக்குரிய சந்ததி வரணும். அந்த ஆவிக்குரிய சந்ததி யாருன்னா ஈசாக்கு. ஈசாக்கு மூலமாக யார் வரணும்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நித்திய உடன்படிக்கை. இதுதான் கலாத்தியருக்கு எழுதும் போது சந்ததிகள் என்று சொல்லாமல் அந்த சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு முடிச்சிட்டார் அவர். ஸோ இதான் காட்ஸ் பிளான். இப்படி இருக்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் அல்லது ஆவிக்குரிய பிளான், ஹெவன் இவர் மேலே வச்சிருந்த பிளான், அதை அவர் அறிந்து கொள்ளவில்லையா அல்லது அசட்டை பண்ணிட்டாரா இல்லை அதை விட்டு அவர் தூரம் போயிட்டாரா? அது அவருக்கும் தேவனுக்கும் உள்ளது, நமக்கு தெரியல. ஆனால் நடந்தது என்ன? அவர் ஆகாரோடு கூட இணைந்ததுனால மாம்ச சந்ததி ஒன்று உருவாயிருச்சு. இதுக்கு நடுவில் கேத்துரால், மறுமனையாட்டிகள் எல்லாம் வந்துட்டாங்க. எப்பவுமே ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு உங்களுக்கு குற்ற உணர்வு வரலைன்னா அடுத்த 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 தப்பு தானாக வந்துடும். ஒரு மிஸ்டேக்கை பண்ணும்போது முதல் மிஸ்டேக்லையே நீங்கள் எழுந்துட்டீங்கன்னா அடுத்த தப்பு வராதபடிக்கு தடுத்துடலாம். ஆனால் ஒரு பாவம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நீங்கள் விரும்பி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பாவத்தை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அத்தனை பாவமும் தொடர்ச்சியாக உள்ளே வந்துடும். அடுத்தடுத்து வந்துடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மனம் திரும்புகிற ஒரு 13 வருஷம் கழிச்சு மனம் திரும்பலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு 100 பாவம் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் எப்படி என்ன மொத்தமாக வந்துச்சுங்கிறது வந்தபோது தெரியாது, உணரும் போது தான் தெரியும். ஆபிரகாம் சாராளோடு மட்டும் இருந்த காலம் போய் ஆகார்னு ஒன்று சேர்ந்தாரு. ஆனால் திருப்பி பார்த்தா நிறைய மறுமனையாட்டிகள் வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அது அவருக்கு என்னவா தெரியல, தப்பாவே தெரியல. இப்போ ஆபிரகாம் இருக்க வேண்டியவர் ஆபிரகாமா மாறிட்டார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் அப்படிங்கிறது ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். கர்த்தர் அவரை எப்படி மாத்திட்டாரு?
பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆக்சுவலாக அவருடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் போய் வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் தொடங்கிருச்சு. அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையில் வர வேண்டியதான கிருபையின் பிரமாண ஆசீர்வாதம் போய் மாம்ச பிரகாரமாய் உருவான நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அதான் அங்கே நடந்துச்சு. ஏன்னா அவர் அழைக்கும் போது அவர் ஆபிரகாம் தான், கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆபிரகாம் தான், முதல்ல உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் தான், மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் ரசமும் கொடுக்கும்போது அவர் ஆபிரகாம் தான். எப்போ அவர் ஆபிரகாமா மாறுறாரு? ஈஸ்மவேல்னு ஒருத்தன் பிறந்த பிறகு, நிறைய பிள்ளைகள் பிறந்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, இனி நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை ஃபாதர், மேலான தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், பல ஜாதிகளுக்கு அவன் தகப்பன். அதாவது அவனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு குவாலிட்டி குறைஞ்சிருச்சு, ஆனால் வேர்ல்ட்லி பிளெஸிங் வந்துருச்சு. இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங் என்ன பண்ணிருச்சுன்னா ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் போனதை மறைச்சிருச்சு. நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எது உங்களுக்கு மாயா பிசாசு செஞ்சிருவானா, வேர்ல்ட்லி பிளெஸிங்கை காட்டி விட்டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் போனதையே தெரியாமல் உங்களுக்கு பண்ணிடுவான். உங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் இவரை மாதிரி பாட்டு பாட முடியாது, இவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, இவரை மாதிரி சொல்ல முடியாது, உங்களை அப்படியே மீட்டிங் பிஸி எல்லா இடத்துலையும் உங்களை கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க. உங்களை அறியாமலேயே உங்கள் ப்ரேயர் லைஃப்பும் பைபிள் ரீடிங்கும் காணாமல் போயிருக்கோம். நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பைபிள் ரீடிங்கும் இந்த ப்ரேயரும் தேவனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான். இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்கை காட்டி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ரிலேஷன்ஷிப் காடோட இருக்கிறத தட்டி தூக்கிடுவான். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ். ஆபிரகாமுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் போனதே தெரில, அவருக்கு எல்லாம் போச்சு. போனது மட்டும் இல்லை, அவருடைய அழைப்பும் தாண்டி போயிருச்சு. யாருக்கிட்ட போயிருச்சு? சாராளுகிட்ட போயிருச்சு. நிச்சயமாகவே நீ உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள்ட்டாரு. பிளெஸிங் மாறி போச்சு, அந்த பக்கம் போயிருச்சு. இப்போ நடந்தது என்ன? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னோட ஸ்பிரிட்டில் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், அதுக்கு தான் உனக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தேன். இப்போது மாம்சத்தில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். அந்த உடன்படிக்கை உன் மாம்சத்தில் இருக்கும். போன உடன்படிக்கை ஏன் ஆவியில் இருந்துச்சு. வந்து கொடுத்தது யாரு? அப்பமும் ரசமும் மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு யாரு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். நான் உடன்படிக்கை நான் வச்சிருந்தேன், இப்போ உடன்படிக்கை நீ பண்ணு. மாம்சத்தில் இருக்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பார்க்குறாரு, நீ ஆபிரகாம் தான், நீ என் பையன் தான், அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள், நீ என்ன என் அழைப்பில் நீ இருக்க. ஆனால் அழைப்பு இப்போ மாறிப்போச்சு. நீ மினிஸ்ட்ரியில் இருக்க, ஆனால் நான் உனக்கு வச்ச மினிஸ்ட்ரி இப்போ இல்லை. சிம்சோன் ஊழியத்தில் இருக்கிறார், பெலிஸ்தரை கொன்னாரு. ஆனால் கண்ணு இருக்கும் போது கொள்றது வேற, கண்ணு இல்லாத போது கொன்னது வேற. ஒருவேளை அதிகமாக கூட கொண்டு இருக்கலாம், ஆனால் அப்போ இருந்த மேன்மை தான். அந்த மேன்மை போச்சு அவருக்கு. அதே தான் ஆபிரகாமுக்கும். இப்போ ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்றேன். எதுக்காக தெரியுமா? இவர்களும் உன்னுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். யாரு? இஸ்மவேல், கேத்தூராள், எல்லாம் உன் சந்ததி தான். ஸோ இந்த சந்ததி அழியாமல் இருக்க வேண்டும். இந்த சந்ததியை நான் நினைச்சா என்ன பண்ணுவேன்? ஈஸியாக அழிச்சு போட்டுருவேன். இந்த சந்ததி அழியாமல் இருப்பதற்கு ஒரு உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன். ஏன்னா இனி இவர்களும் உன் சந்ததியாக இருக்கிறபடினால. இப்போ மாம்சத்தில் ஒரு உடன்படிக்கை வருகிறது, விருத்த சேதனம். அந்த உடன்படிக்கையை பண்ண சொல்றாரு. பண்ண சொல்லிட்டு கர்த்தர் சொல்றது என்னன்னா, விருத்த சேதனம் பண்ணாதவன் எவனோ அவன் ஜாதிகள் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவான். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்ப இந்த உடன்படிக்கை எதுக்காக? இந்த உடன்படிக்கை எதுக்காக? ஆபிரகாமினுடைய சந்ததி பிரிந்து போகாமல், ஆபிரகாம் சந்ததி எப்படியாவது தேவனோடு கூட இணைந்திருக்கணும். அவ்வளவுதான். அந்த ஒரு ரீசன். இது சாகாம பத்திரமா என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். ஆனா ஆபிரகாம் கூட இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். மாம்சப்படி நீ என் கூட இருக்கக்கூடாது. ஆனா இவர்களும் ஆபிரகாமின் சந்ததி. இவர்கள் ஜீவனோடு இருக்கணும். இவன் செய்யற அக்கிரமத்தில் நான் இவனை என்ன பண்ணிடுவேன்? க்ளோஸ் பண்ணி போட்டுருவேன். ஆனா இவனை க்ளோஸ் பண்ணாம நான் இருக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டி இருக்கு?
இவன் என்னோடு கூட ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டியிருக்கு. அந்த உடன்படிக்கையை அவன் என்னோட செய்யட்டும். எவன் விருப்பப்பட்டு அந்த உடன்படிக்கை என்னோட செய்கிறானோ அவனை நான் பத்திரமா என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். இதுவும் ஸ்பிரிட்ல தான், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஃப்ளஷியா அவங்க என்ன செய்யணும்? ஒரு கமெண்ட்மெண்ட் செய்யணும், உடன்படிக்கை செய்யணும். ஆனால் அந்த உடன்படிக்கை எதுக்காக? அவர்கள் சாகாமல் இருப்பதற்காக. இல்லைன்னா இந்த உடன்படிக்கை செய்யாமல் இருந்திருந்தா அவர்களை கொன்று போடுவதற்கு கர்த்தருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. சோதோமில் அழிவு வரும்போது கர்த்தர் ஏன் ஆபிரகாம் கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, பூமியின் சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறபடியினாலே அவங்ககிட்டயும் நான் சொல்லிடுவேங்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி மேல கர்த்தருக்கு ஒரு கருணை இருக்கு, ஒரு கிருபை இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு? இந்த சந்ததியும் பாதுகாக்கப்படணும். யார் யாரெல்லாம் பாதுகாக்கப்பட விரும்புறீங்களோ நீங்க என்னோட கூட என்ன பண்ணிக்கோங்க? உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. முதல்ல உள்ள உடன்படிக்கை, உங்களை நான் அழியாதபடிக்கு ஒரு வில்லை நான் ஏற்படுத்தினேன், கர்த்தர் பண்ணாரு. ஆனா ரெண்டாவது உடன்படிக்கை, நீ தவறி போனவன், ஒரு ரூட் மாறிடுச்சு, இப்போ உன் சந்ததி சாகாம இருக்கணும்னா அவனை எங்கிட்ட உடன்படிக்கை பண்ண சொல்ல. அந்த உடன்படிக்கையை செய்யும் போது நான் என்ன செய்வேன்? அவனை சாகாதபடிக்கு பாதுகாப்பேன். ஆனால் ஈசாக்கின் ஆசீர்வாதம் வராது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் வராது. அதனால தான் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரையும் அனுப்பி விட்டுருப்பா. யார் அனுப்பணும்? இஸ்மவேல் அனுப்பு. ஃபர்ஸ்ட் யார் அனுப்பணும்? இஸ்மவேல் அனுப்பு. அப்புறம் யார் அனுப்பணும்? 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுது. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இதுதான் இந்த ரெண்டு சந்ததிக்குமான டிஃபரன்ஸ். தேவன் மூலமா வந்தவனுக்கு எல்லாம் கிடைக்கும். நீ தேவன் மூலமா வந்தவன் இல்ல, மாம்ச சித்தத்தின்படி வந்தவன். உனக்கு நன்கொடைகள் கிடைக்கும். எதனால? நீ என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடியினால. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தத்துல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் வச்ச எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்க மாம்ச சித்தத்துல நீங்க எங்கேயோ கொஞ்சம் வழி விலகிட்டீங்கன்னா தேவன் உங்களை தள்ளிவிட மனதாய் இருக்கவில்லை, உங்களை வச்சுக்க விரும்புறாரு. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது நன்கொடைகள் தான் கிடைக்கும். யூ வில் கெட் த கிஃப்ட்ஸ், நாட் த பிளெஸிங்ஸ். நான் சொல்கிற டிஃபரன்ஸ் புரியுதா? ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் நம்ம பல நேரங்கள் அந்த கிஃப்ட்ஸை வச்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சிடறோம். கர்த்தர் நம்ம கொடுக்குற இந்த உலக பிரகாரமான கிஃப்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆபிரகாம் இவங்க எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்தான். என்ன கொடுத்துருப்பான்? போங்கப்பா, இந்த லேண்டெல்லாம் அந்த லாஸ்ட்டில் போய் எடுத்துக்கோங்க. கானானுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது, கானானுக்கு வெளியே போயிடுங்க, கீழ் தேசத்துக்கு போயிடுங்க. எங்கே போகிறங்க? கிழக்கே கீழ் தேசம், இந்தியா ஈஸ்ட் சைடில் போயிடுங்க. எல்லாம் அங்கே போயிடுங்க. என்ன வேணும் உனக்கு? எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ. நான் செல்வ சீமான், உனக்கு என்ன வேணும்? 1000 ஒட்டகம் எடுத்துக்கோ. எனக்கு 10 கிலோ தங்கம் எடுத்துக்கோ. எல்லாம் எடுத்துக்கோ. எல்லாம் கிளம்பிடு, எல்லாம் கிளம்பிடு. இப்போ எல்லாரும் சந்தோஷம். அப்பா நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு எல்லாரும். ஆனால் இந்த உலகத்தை மீட்கிற சந்ததிங்கிறதான கிறிஸ்துவினுடைய சந்ததிங்கிறதான பட்டம் என் மகனுக்கு மட்டும் உண்டு. நோபடி வில் கெட் தட். அதுதான் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பிளெஸிங். நீங்களும் நானும் யாரு? கிறிஸ்துவின் சந்ததி என்கிறதான மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தின் சந்ததி. உங்களுக்கு நன்கொடை வேணுமா? தேவனிடத்தில் வர ஆசீர்வாதம் வேணுமா? இன்னைக்கு நிறைய பேர் நன்கொடை தான் விரும்புகிறாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து. எனக்கு அதை கொடுத்துருங்க ஆண்டவரே, இதை கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது சாவறதுக்குள்ள ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க ஆண்டவரே, எப்படியாவது என் லைஃப்பில் எனக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண பார்த்து அவங்க அமெரிக்காவில் வாழ்றதை நான் பார்த்துடணும் ஆண்டவரே. நன்கொடைகளை விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் பரம தகப்பன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு தருவதற்கு அவரையே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ என்னுடைய பிளஸ்ஸிங் நான் கண்ணில் பார்க்காதது. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கினுடைய வம்சத்தில் இயேசு, ஈசாக்குடைய வம்சத்தில் இயேசு எப்படி இருக்கும் பாருங்க. என்னுடைய ஜீனியாலஜியில் இயேசு வந்துருவாருங்க. இப்போ நான் அந்த ஜீனியாலஜிக்குள்ளே வரேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இயேசுவின் ஜீனியாலஜியில் நீங்களும் நானும். இதுதாங்க பிளஸ்ஸிங். நன்கொடை வேறு. ஆண்டவர் நமக்கு நன்கொடைகளை அல்ல, ஆசீர்வாதம் மொத்தத்தையும் நமக்கு தான் வைத்திருக்கிறார். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்.
பிதாவின் வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்கு தந்தான். கூட வந்து உடன்படிக்கை பண்ணவங்களுக்குலாம் என்ன இருக்குது? நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். நிறைய பேர் நன்கொடைக்கு வரவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நன்கொடைக்கு வந்தீங்கன்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், நன்கொடை கிடைக்கும். 10 பேர் வந்தீங்கன்னா 10 பேருக்கும் குஷ்டரோகம் சுகமாகும். 9 பேர் நன்கொடை பெற்றவன், ஒருத்தன் எல்லாவற்றையும் பெறும்படி திரும்பி வந்தவன். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் பெறும்படி திரும்பி வந்தவர்களாக தான் இருக்கணும். இயேசுநாதர்கிட்ட எக்ஸ்பெக்ட் எதை பண்ணணும் தெரியுமா? இயேசுநாதரையே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இயேசுநாதர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, இயேசுவையே எக்ஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு நீங்கள் வந்துருங்கப்பா, ஏன்னா வேற ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் வந்தால் எல்லாம் தானாக வந்துடும். அவ்வளோதான். நல்ல பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு என்னடா வேணும்னு அப்பா கேட்டார்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அப்பா கண்டிப்பாக குறைவானது வாங்கி கொடுக்கவே மாட்டார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சிச்சு? மாம்ச பிரகாரமாய் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வச்சிச்சு. இல்லைனா ஒரு அழிவு வரும்போது அந்த அழிவில் அவர்கள் சாக வேண்டி வரும். இன்னை வரைக்கும் இஸ்மவேலுக்கு பின்னாடி வந்தவர்கள் விருத்தச்சேதனம் பண்ண, ஏன் யூதர்களை கூட எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கும் அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். முதலாவது அந்த உடன்படிக்கை அவர்களை அழியாதபடி பாதுகாத்து கொண்டது, கர்த்தர் பண்ண உடன்படிக்கை. ரெண்டாவது, கர்த்தர் சொன்னார், அவனை எங்கிட்ட பண்ண சொல்லு, எவெல்லாம் வந்து எங்கிட்ட பண்ணுறானோ நான் அவனை அழியாதபடி பாதுகாத்துக் கொள்வேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வச்சது வானவில்லுக்கான உடன்படிக்கை அல்ல, உங்களுக்கு எனக்கும் வச்சது மாம்சத்தில் வந்த உடன்படிக்கை அல்ல. இப்போ வாசிங்க, மத்திய 26, 28 வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எனக்கு வச்ச என்ன உடன்படிக்கை தெரியுமா? அந்த அழிவு வராதபடி பாதுகாக்கிற அந்த பழைய உடன்படிக்கை இல்லை. இந்த பூமியினுடைய அழிவை பற்றி நமக்கு கவலையே இல்லை. நம்ம கவலை இல்லைன்னா ஐயோ அழிஞ்சுபடும் அதை சொல்ல வரல. இந்த பூமியில் வரக்கூடிய அழிவு என்னை அழிச்சிருமோங்கிற கவலை எனக்கு இல்லை. நான் சொல்றது புரியுதா? நான் உயிரோடு இருந்தாலும் நான் மரித்தாலும் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு என்ன ஜீவனோட வச்சிருக்கிற ஆண்டவர் நாளைக்கு வானு கூப்பிட்டா போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய குரூப் தான் நம்ம குரூப். எப்போ வந்தாலும் போறதுக்கு ரெடி இல்லையா? 32 வயசுல 33 வயசுல ஒருத்தன் செத்து போனா உலகம் என்ன சொல்லும்? அல்பாயுஸ்ல செத்துட்டாரு. உலகத்திலேயே அல்பாயுஸ்ல செத்த முதல் ஆள் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா அவர் மரணத்தை மரணமாய் பார்க்கவில்லை, மரணத்தை ஜீவனாய் பார்த்தார். அதே பிள்ளைகள் தானே நீங்களும் நானும். அப்போ உலகத்தில் இருக்க உடன்படிக்கை, ஐயோ இன்னைக்கு செத்துருவோமா, சிலருக்கெல்லாம் இருக்கு, அதுக்குள்ளேயேவா போனோம், வந்தா போலாம். நம்மளாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ள உம்மை தேடுதே. அப்போ நாம அந்த உலக அழிவை பத்தி கவலைப்படல, மாம்ச அழிவை பற்றி கவலைப்படல. முடிஞ்சாலும் தோத்துறோம், இருந்தாலும் தோத்துறோம். இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஊழியர் செய்வோம். முடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் ஊழியர் செய்ய போகிறோம், அவ்வளோதான். என்ன, அங்கே யாருக்கும் காஸ்பல் சொல்ல வேண்டாம், ஒன்லி துதி ஆராதனை தான். நம்ம அந்த உலக அழிவை பற்றி கவலைப்படல. ரெண்டாவது, மாம்சத்தினால் வந்த உடன்படிக்கை, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. ஏன் இல்லை, மாம்ச உடன்படிக்கை பண்ணாதான்ப்பா நன்கொடை கிடைக்கும். எங்களுக்கு மாம்ச உடன்படிக்கை இல்லை, நாங்கள் புது உடன்படிக்கை. நாங்கள் இந்த எந்த உடன்படிக்கைக்குள்ளேயும் வரவே மாட்டோம். இந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? அழிவை பற்றியோ மரணத்தை பற்றியோ உலக ஆசீர்வாதத்தை பற்றியோ எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குரிய ஜனங்கள். இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசி. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது நோவாவின் காலத்தில் உள்ளவர்களுக்கு கிடையாது. வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு? பாதாளத்துக்கு போயிருச்சு. சரி, கீழ்ப்படிஞ்ச நோவாவுக்கு என்னங்க கிடைச்சிச்சு? எபிரேயர் 11:39 சொல்லுது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கும் நித்திய ஜீவன்லாம் கிடைக்கல. சரி, அப்புறம் இந்த விருத்தச்சேதனம் பண்ணிட்டு ஒரு குரூப் வந்துச்சு நியாயப்பிரமாணத்தில். இவங்களாம் வந்தாங்களே, மற்ற சந்ததிகள் நன்கொடையை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சந்ததி கானானுக்குள்ளேயே இருந்துச்சே, ஆபிரகாமின் சந்ததி. அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு?
அவங்கள பத்தியும் பைபிள் சொல்லுது. அதே எபிரேயர் 11 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆனா கிடைக்கல. 13வது வசனத்தை வாசிங்க பிரதர். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள். நீங்களும் நானும் ஜீவனை அடைகிறோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குரியவர்கள், தங்களை இரத்தத்தாலே தேவனோடு கூட இணைத்துக் கொண்டவர்கள், விருத்த சேதனத்தில் இணைந்தவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய வாக்கு தத்தத்துக்கு காத்திருந்தவர்கள், விசுவாசத்தோடு இருந்தவர்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் இரத்த உடன்படிக்கையில் வந்தபடியினாலே அவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நீங்களும் நானோவென்றால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறபடியினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுங்கிறதான அற்புதமான ஒரு கிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒருவேளை இனிமேட்டு கிடைக்கலாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு. ஏன்னா அந்த 40வது வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:40 என்ன சொல்லுது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை. அப்ப நம்ம போன பிறகு வேணா அவங்க என்ன ஆகலாம்? பூரணப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நம்ம போற வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. நம்ம போனா தான் நித்திய ஜீவன் பூரணப்படும். அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜனங்க பாருங்க. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் உங்களை எண்ணி கொண்டாந்துருக்கிறாரே. அவ்வளோ பெரிய செல்வ சீமான் ஒண்ணுமே இல்லாம இருந்தானாமா. இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தை நாடி. பார்வோன் குமாரத்தின் மகன் சொல்றான், அதை அல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், உலகத்தையே ஆண்டவெல்லாம், அடா உடுப்பா, இதெல்லாம் இல்லப்பா, வேற ஒன்று இருக்குப்பா, அது கிடைக்குமா? இல்லை கிடைக்கலப்பா. ஏன் கிடைக்கல? நீ நானும் விருத்த சேதனத்தினால, நம்ம ரத்தத்தால சேர்க்கப்பட்டதுனால, மனுஷ ரத்தத்தால இணைக்கப்பட்டதுனால இதுக்கு அந்த பவர் இல்லையாப்பா. ஏன்பா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எனக்குமே அந்த பவர் இல்லையா? இல்லையாப்பா. இல்லை, அவர் பேச்சை கேட்டு மனைவியை கூட்டிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கானானுக்கு வனாந்தரத்தில் 25 வருஷம் நடந்து வந்தன எனக்கும் இல்லையா? இல்லையாம்பா. இல்லைப்பா, பஞ்சத்தில் கொடுமையில் தண்ணி இல்லாத இடத்துல, துறவு இல்லாத இடத்துல, இல்லை நீ இந்த ஊர்லேயே இருன்னு சொன்னாருன்ட்டு நான் அதுக்காக வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கேயே இருந்தேனேப்பா, எனக்கு இல்லையா? இல்லைப்பா. ஏன்? நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் ரத்தத்தால் இணைக்கப்பட்டவங்க. ஒரு கூட்டம் வருதுப்பா, அது தேவனுடைய ரத்தத்தால் இணைக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தான் நித்திய ஜீவனை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர்கள் வந்து உங்களை பூரணப்படுத்துவார்கள். அப்படின்னா நீங்களும் நான் எவ்வளோ விசேஷத்த கூட்டம் பாருங்க. என்ன செஞ்சிட்டோம் நம்ம அவருக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? இல்லை, நம்ம முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மாதிரி நம்முடைய அப்பா அம்மா தாத்தாலாம் பயங்கரமான டெடிகேஷனா? எல்லாம் கருப்புசாமி முன்சாமிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவங்க, விக்கிரகங்களுக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். மரணம் எந்த நேரத்தில், சாபம் தலைக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எப்போ சாவோன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். எது இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எது இல்லைனாலும் சமாதானத்தோடு கூட சுற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், இன்று நான் இங்கே மரித்தால் நாளை பரதீசியில கண்களை திறப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. இந்த நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஒரு எச்சரிப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறதுனால மட்டும் நித்திய ஜீவன் கிடையாது. இந்த நித்திய ஜீவனுக்கு அந்த அப்பமும் ரசம் இருக்குதே, நான் எப்பவும் சொல்கிறது தான், திருப்பியும் சொல்கிறேன், இந்த அப்பமும் ரசம் இருக்குதே, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. அதை எடுக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவனுக்கு அதே அப்பமும் ரசமும் மரணமாய் மாறும். நம்மில் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்படித்தானே இருக்குது? அதே அப்பமும் ரசமும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்காத பிளஸ்ஸிங் ஆகிய நித்திய ஜீவனையும் கொடுக்கும். தப்பா எடுத்தோம், அபாத்திரமா போஜனமான பண்ணோம், கொண்டு போய் நரகத்திலையும் தள்ளிடும். அதுக்கு ரெண்டும் உண்டு. அவனை விட நமக்கு தான் டேஞ்சர் ஜாஸ்தி.
மனுஷ ரத்தத்தை எடுக்கிறவன் தப்பு பண்ணா கூட மீட்கிறதுக்கு தேவ ரத்தம் உண்டு. தேவ ரத்தத்தை எடுக்கிறவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, மீட்கிறதுக்கு வேற ரத்தமே இல்லை. நான் சொல்றது புரியுதா? நியாயப்பிரமாணத்தில் மனுஷ ரத்தத்தில் உடன்படிக்கையானவனுக்கு தப்பு செஞ்சு விழுந்துட்டா திருப்பி மீட்கிறதுக்கு என்ன வந்துச்சு? தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்துச்சு. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுக்கிற நீங்களும் நானும் தப்பு பண்ணிட்டோம்னா இதை மீட்கிறதுக்கு இன்னொரு ரத்தமே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன்களை அறிந்தும் மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறபடினாலே அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது டோட்டல் 100% ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். பரலோகத்தில் கொண்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிரும் இந்த அப்பமும் ரசமும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. தப்பா எடுத்தோம், தொலைஞ்சோம். இன்னைக்கு அப்பமும் ரசமும் என்னவா மாறி போச்சு? சடங்காச்சாரமா மாறி போச்சு. கம்யூனியனுங்கிறது எப்படி ஆகி போச்சு? கர்த்தர் தெளிவா சொல்றார். தப்பா எடுத்து பொருளாசக்காரனா இருந்து காட்டி கொடுக்கிறவனா இருந்து அந்த அப்பமும் ரசத்துல கையை வச்சுனா நாண்டு கொண்டு சாவான் அவன். யாரு செத்தது? யூதாஸ் காரியத். அடுத்தவன் மனத்தை ஏமாத்தி, அடுத்தவனை ஏமாத்தி, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணி, கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம அக்கிரமம் பண்ணி, வட்டிக்கு விட்டு, அநியாயமான காரியங்களை சர்ச்சில் செஞ்சுட்டு அப்படியே வந்து கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது பிரசாதம் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இது பரலோகத்துக்கான உடன்படிக்கை, ஹெவன்ல நுழையிறதுக்கான டோக்கன். யோசித்து பாருங்க. ஒரு பாஸ்போர்ட்டும் ஒரிஜினலாக இருக்கணும், அதில் இருக்கிற விசாவும் ஒரிஜினலாக இருக்கணும். ரெண்டுல எது ஃபேக்காக இருந்தாலும் போக முடியாது. நாமும் கரெக்டாக இருக்கணும், நாம் எடுக்கிற உடன்படிக்கையும் கரெக்டாக இருக்கணும். இல்லை தொலைஞ்சோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். நோவா காலத்து உடன்படிக்கை அவர்களை மீண்டும் மாம்ச அழிவு வராதபடி பாதுகாத்து கொண்டது. மாம்சத்தில் வந்த உடன்படிக்கை இஸ்மவேல் மூலமாக வந்தது, ஆபிரகாம் மூலமாக இஸ்மவேலுக்கு கிடைத்தது. அவர்களை தேவனை விட்டு தூர போகாமல் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சது என்ன தெரியுமா? கொண்டு போய் பரலோகத்திலே நிற்க வைக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஒப்பு கொடுத்துட்டு 2ஆம் தேதி போய் தப்பு செய்யக்கூடாது. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. 1ஆம் தேதி செஞ்சுட்டு ஒப்புரவாயிட்டு 2ஆம் தேதி திருப்பி வருது. அடுத்த 1ஆம் தேதி என்ன பண்ணுறது? மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவங்கிறது. கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும். நம்மளை ஊழியக்காரங்களை நீங்கள் ஏமாற்றிடலாம், யாரை ஏமாற்ற முடியாது? கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நான் எப்போவுமே நினைப்பேன், கம்யூனியன் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் மாதிரி. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். வேதம் சொல்லுகிறது, அதே 1 கொரிந்தியர் 11 நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. தேவனை சந்திக்கக்கூடிய அளவில் நாம் இருக்கிறோமா? தேவன் வரும்போது இந்த உடன்படிக்கை நமக்காக பரிஞ்சு பேசுமா? அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி ஒரு வானவில் இருந்தது. அது பரிஞ்சு பேசுகிற வானவில், அது மனஸ்தாபப்பட வைக்கிற வானவில். பிதாவுக்கு பூமியின் மேலே கோபம் வரும்போது அந்த வானவில் முன்னாடி நிற்கும். இல்லைப்பா, அவங்கள அழிக்க வேண்டாம்ப்பா. அதே மாதிரி அவருக்கு வானவிலுக்கு பக்கத்தில், அந்த வானவிலுக்கு அடையாளமா இயேசுநாதர் வலது பாரசத்தில் உனக்காகவும் எனக்காகவும் உட்கார்ந்து பிரதான ஆசாரியரா தம்முடைய ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு அவர் மன்றாடிக்கிட்டு இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த மரம் இன்னும் ஒரு விசை இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுவேன். இந்த வருஷம் கனி தந்தால் சரி, அதுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம்ப்பா. அந்த வானவில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசிக்கொண்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கை ரத்தமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. பரிஞ்சு பேசுறாருங்கிறதுக்காக, வக்கீல் இருக்கிறாருங்கிறதுக்காக தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வக்கீலுக்கும் ஒரு நாள் கோவம் வரும்,
நீதிபதியாய் மாறி நியாயம் தீர்க்க தொடங்கிடுவார். இன்னைக்கு தேவன் நமக்கு அட்வொகேட், the day will come. அன்னைக்கு அவர் ஜட்ஜா உட்கார்ந்திருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். ஒப்புரவாக விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் கரங்களை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும். எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குங்கிறத நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நான் மனசாட்சியில் சூடுண்டவனா மாற வேணாம் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களை செய்கிறவனா மாற வேண்டாம் ஆண்டவரே. இன்னிலிருந்து ஆண்டவரே உமக்கென்று உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன். கண்கள் தூய்மையாக்கும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தா உமை பார்க்கணும், சத்தத்தை நான் கேட்கணும். சர்வாங்க தகன பலியாய் இன்னைக்கு என்னை செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய அக்கினியினால் என்னை சுட்டுகிறீர். நாங்கள் முழுவதுமாய் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற, சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்டவர்களாய் மாற கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.